யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தேனோ அவர் இன்னும் வரல சார். ஆனா அவரோட ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு எப்பவும் இருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லதுமா. பெத்தவங்க நீங்க இருக்கிறப்போ மத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்லம்மா. கையெழுத்து போடுங்க. ஆ போடுங்க. ஏ சந்தோஷ், என்கிட்ட மாட்டினியா? அதான் எப்பவோ மாட்டிட்டேனே. இப்ப கூட ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இன்னும் எதுவும் கெட்டு போல. தப்பிச்சு போக யோசிக்கிறியா? ஏய் லூசாடி நீ, எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. மணமேடையில தாலி கட்டுறப்போ அப்படியே சென்டிமெண்டா உருகி கண் கலங்கி நிப்பாங்களே சினிமால, அப்படி நிக்க சொல்றியா என்ன? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது வைதகி. நான் இப்படிதான். அத்தை, இவ இப்படி இருக்கிறது தான் எனக்கு செட் ஆகும். சார், நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அமேசான் காடுகள்ல இருந்து தப்பி வந்த அரிய வகை விலங்குகள் இருக்குல்ல, அது மாதிரிதான் இவங்களும். நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளை கையெழுத்து போடுங்க. ஓகே சார். மா ஆ பொண்ணு இங்க கையெழுத்து போடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாலையை மாத்திக்கங்க. மாலை கொடுங்க. இந்த அப்படியே. மா கொடு. ஏமா, போட்டோ எடுக்கிறது கூட ஏற்பாடு பண்ணிட்டியா நீ? அவனாப்பா, அவன் என் காசுல ஓசிட்டி குடிச்சே 800 ரூபாய் கடன் பாக்கி வச்சிருந்தான். என் கல்யாணத்துக்கு வந்து போட்டோஸ் எடுத்து கழிச்சு கொடான்னு சொன்னேன். அவனும் சரின்ட்டான். இல்ல வெங்கட்? அப்புறம் என்ன பாக்குற, எடுத்துட்டாரு. எங்களையும் ஜோடியா தனியாடு. நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ அத்தை. இந்தாங்கப்பா. சார் எடுத்துங்க. சுகர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் நிறைய எடுங்க. சம்மந்தி அம்மா கால்ல விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சந்தோஷ் வேண்டாம். முதல்ல அவங்க அப்பா அம்மாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன் நீங்க முதல்ல பண்ணுங்க அத்தை. இல்லம்மா, உங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சொல்றத கேளு. இதானே வேணான்றது. சொன்னா புரிஞ்சுக்கணும். மாலையும் கழுத்துமா முதல்ல கால்ல விழறீங்க. என் கால்ல வேண்டாம். அவங்க 2 பேரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நல்லது. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? பெத்த தாயை விட தம் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேற யார் இருப்பாங்க? நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இப்போ அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் சொல்றேன். எந்த கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். 7th? எந்த ஸ்கூல்ல?
பிவிஎஸ் ஸ்கூல்ல பிவிஎஸ் ஸ்கூலா? வாங்க சார். ஆ. ஹலோ. ஹாய். Hi. We are 6 of us. டேபிள் புக் பண்ணிருக்கீங்களா? இல்ல. புக் பண்ணணுமா? புக் பண்ணா சாப்பாடு போடுவீங்களா? பசிச்சா சாப்பாடு போட மாட்டீங்களா? நோ இஷ்யூஸ் சார். ஒரு half an hour வெயிட் பண்ணீங்கன்னா போதும். half an hour. ப்ளீஸ் சார். ஹலோ. வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். நியூலி மேரிடா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் Thank யூ. you. ஏய் ஆ? டிவில வர அதே ஹரிஷ் டி. ஏம்மா டிவிக்கு ஒண்ணு ஹோட்டலுக்கு ஒண்ணுன்னு அவங்க அம்மா என்ன 2 புள்ளைய செப்பரேட்டா பெத்து அனுப்பியிருக்காங்க. சும்மா இரு வைதேகி. ஐம் சாரி. சார் நாங்க 6 பேர் வந்திருக்கோம். இவங்க என்னடான்னா half an hour வெயிட் பண்ண சொல்றாங்க. half an hour வெயிட் பண்ணா பசி போயிடு சார். முன்னனா குக் பண்ணா சாப்பாடு போடுவாங்க. இப்போ புக் பண்ணா தான் சாப்பாடு போடுவீங்களா? 6 பேருங்கறீங்க, 5 பேர் தான் இருக்கீங்க. தோ அத்தை வெளிய இருக்காங்க. ஓ, டோன்ட் வரி. ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, நான் டேபிள் ரெடி பண்றேன். சார். ம்? என்ன சார்? ஃபுல்லா இருக்குல்ல சார். எப்படி சார் டேபிள் ரெடி பண்ண முடியும்? ரெடி பண்ணணும். வா, ஆ. வந்துடுறேன். ம். சார் இது எதுக்கு? பார்த்தா தெரியல? கோயில்ல இருந்தோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தோ நேரா இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆ? அவங்க நம்ம ஹோட்டல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாமா? ஆ. சார். ஐயோ, ஹே, எங்கேயோ போயிட்டீங்க சார். பிசினஸோட ஏபிசிடிமா இது கூட தெரியாதா? சரி, அவங்களுக்காக போய் ஸ்பெஷலா ஸ்வீட் ரெடி பண்ணு. ஆ, பண்ணிரலாம். போ. இப்போ போறேன் சார். போங்கறல. போறேன். இரு வைதேகி. Sir. சொல்லிருக்கார்ல. வந்துட்டாரு. Your table is ready. நாங்களும் ரெடி. தேங்க் யூ. சார் உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம நான் பாப்பேன் சார். அவ்வளவு பெரிய ஃபேன் சார் நானு. ஆமா, மேல பறக்கிற ஹெலிகாப்டர் ஃபேன் சைஸை விட பெரிய ஃபேன். Thank you. இனிமே அவ டிவியே பார்க்க மாட்டான். நேரா உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துருவா. ஆக்சுவலி அது என்னோட லக் மேடம். உங்களை மாதிரி சமையல் ஒரு ஆர்ட்டா நினைச்சு சமைக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்ப நீங்க சமையல் காலத்துல போய் படிக்கலையா? சார், படிச்சது பாதி, கத்துக்கிட்டது மீதி. என்ன சொல்லணும்னா, கோயில்ல ஒரு அம்மா வாரம் வந்து புளியோதரை போடுவாங்க. அடுத்த வாரம் என்ன கூட்டு போங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ, ம். புளியோதரமா? ம். வாங்க சாப்பிடலாம். ம். வாங்க போலாம். உட்காருங்க. வாமா வா. உட்கார்றா. புது மாப்பிள்ளை பொண்ணு, நல்லபடியா கவனிங்க. திருப்தியா சாப்பிடுங்க. ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். வாப்பா. வரேன் சார். ஊத்துங்க. எங்க போயிட்டீங்க சம்பந்தி? மாமனாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு போனேன். போன் எடுத்தாரா? இல்ல, அவர் ஃபோன் எடுக்கல. அதானே தெரியும் எனக்கு. தாத்தா செம்ம கோவத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி சந்தோஷ், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தபார் பவித்ரா, வாழை கொஞ்சம் சுருட்டி வைமா. வாழை சுருட்டிக்கிட்டு புகுந்து வீட்டுக்கு போமா ப்ளீஸ். அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. எப்படிதான் எனக்கு போய் அப்பாவா பிறந்தீங்களோ. டூ பேட் ராகவன். ஆ, ம். பவித்ரா, ம்? நான் அப்பவே கேட்கலான்னு இருந்தேன். என்ன, நீ உன் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா, அதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. ஏன் உங்களை அத்தன் தான் கூப்பிடணுமா? லக்ஷ்மின்னு கூப்பிட்டா என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா? ஹேய், ஏய் அதிக பிரசங்கி, என்ன பேச்சு இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன நீ லக்ஷ்மினே கூப்பிடலாம். ம். நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஹலோ மேடம். ஆ? தாத்தா இருக்கும்போது மட்டும் அத்தன் கூப்பிடு. மாத்தி சொல்லி என் மானத்தை வாங்கிராத. ம்? That reminds me. ஆமா, உன்னோட தாத்தா பேர் என்ன? அம்மா தாயே, என்ன விட்டுரு. நான் சாப்பிடட்டுமா? சரி, சாப்பிடு.